இது எடுத்த முதல் தேர்தலையே ஒரு தொகுதியில கூட டெபாசிட் இழக்காம நின்ன எல்லா தொகுதியிலும் 233 தொகுதியிலும் டெபாசிட் இழக்காம இவ்வளவு தூரம் வந்திருக்க ஒரு கட்சி எந்த கட்சினா அது விஜய் கட்சி தான். ஆளு நான் என்ன சொல்றேன், ஆள்ற இடத்துல அவர் வந்துட்டாப்ல ஒரு வாரியான அந்த மெஜாரிட்டி காட்டினாலும் 8ன்றது நல்ல மெஜாரிட்டி தான். ஒரு 11 தேவைப்படுது. அவர் ஒன்று இது பண்ணாலும் பாமக எல்லாம் பேசுவாங்க, மறைமுகமா பேசுவாங்க, தெரியாது. ஏன்னா இங்க இருந்தா நமக்கு அந்த பினான்சியல் சப்போர்ட் கிடைக்கும். நிறைய பேர் எங்க ஃபேமிலிலேயே என்ன சொன்னாங்கன்னா 10 சீட் எடுக்குமா, ஒரு சீட் கூட கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. பட் ஸ்டில் நான் தளபதிக்கு தான் ஓட் போட்டேன். நான் சின்ன என்னது அந்த சைல்ட்ஹுட் ஸ்டேஜ்ல இருந்தே நான் அவரோட ஃபேன் தான். எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? எல்லாரும் எதிர்பார்த்தது தானே இது. உலகமே ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்த்த ஒரு விஷயம். கண்டிப்பா நான் எதிர்பார்த்தோம். இன்னுமே வரணும். அது என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னுமே வருவாரு. எலெக்ஷன் டைம்ல யங்ஸ்டர்ஸ் நிறைய ஓட்டு போடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய பண்ணாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னையிலே நிறைய பேர் லாக் ஆனாங்க. நிறைய பேர் அந்த டிராவல் எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தியா இருக்குங்கிறதுனால டிராவல் பண்ணாம இருந்தாங்க. ஸோ அதனால மட்டும்தான் இப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கு. அதை தாண்டி இன்னும் நிறைய என்ன சொல்லணும்னா, இது வரைக்கும் ஆட்சியில் இருந்தவங்க நிறைய மணி நிறைய ஸ்பெண்ட் பண்ணி நிறைய ஒரு மற்றவங்க சொல்றத பார்க்கும்போது ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்து வாங்கின மாதிரியான இதெல்லாம் சொல்றாங்க. அது இருக்கு. சோ அதனால கூட இருந்திருக்கலாம். அப்புறம் நான் இன்ஸ்டால பார்த்தேன், ஆக்சுவலா ஏதோ ஒரு 1-2 தொகுதியில நிறைய கள்ள ஓட்டு போட்டதா சொன்னாங்க. அரசியல் நல்ல அதானே இருக்குது. யாரா இருந்தாலும் வாழ்த்து தெரிவிக்கணும்ல. மக்கள் பேராதரவோட தானே வந்திருக்காரு. இப்போ எல்லா தொகுதியிலும் திமுக காசு கொடுத்து, டிவிகேவும் 2-3 தொகுதியில் கொடுத்தா. ஆனாலும் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவர் வரணும்னு தானே போட்டிருக்கு. இப்போ வாழ்த்துக்கள் தானே தெரிவிப்பாங்க. ஏன்னா கொடுத்தவங்களுக்கு தெரியும்ல. இல்லை வருவாங்க, வராமலாம் இருக்க மாட்டாங்க. ஆட்சி செய்கிற அளவுக்கு யார் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ, இடதுசாரிகள்லாம் இருப்பாங்கல்ல, மறைமுகமாக யார் யாரெல்லாம் போகணுமோ அது போவாங்க. எல்லாம் அது தைரியமாக 7ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட மாட்டார்ல, பதவி இருக்கிறாங்க. ஆளு நான் என்ன சொல்கிறேன், ஆள்ற இடத்துல அவர் வந்துட்டாப்ல ஒரு வாரியான அந்த மெஜாரிட்டி காட்டினாலும் 8ன்றது நல்ல மெஜாரிட்டி தான். ஒரு 11 தேவைப்படுது. அவர் ஒன்று இது பண்ணாலும் பாமக எல்லாம் பேசுவாங்க, மறைமுகமா பேசுவாங்க, தெரியாது. ஏன்னா இங்க இருந்தா நமக்கு அந்த பினான்சியல் சப்போர்ட் கிடைக்கும். அவர் அதிகாரத்துல இருக்க, நம்ம அங்க போனா நமக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். என் மனசுக்கு ஒண்ணு தோணுது, அதிமுக திமுக 5 பேர் ஆண்டுட்டாங்க, 5 வருஷம். சரி, இவருக்கு மக்கள் பெருவாரியான ஒரு வாக்கு கொடுத்துருவாங்க. ஆனா மெஜாரிட்டி கொடுக்கல. அந்த டைம்ல அவங்க யூஸ் பண்ணிக்க பார்ப்போம். அப்படி யூஸ் பண்ணிட்டு அவர் ஆள்றதையும் பார்ப்போமே. ஒரு 5 வருஷம் பார்ப்போமே என்னதான் பண்றாரு, என்னதான் செயல்பாடு. அது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட பாத்தீங்கன்னா எடுத்த உடனே இவ்வளவு பர்சன்டேஜ் எடுக்கல. அவரே பாத்தீங்கன்னா 30% தான் எடுத்திருக்காரு. விஜய் பாத்தீங்கன்னா 34.97, அதாவது 35% வாங்கியிருக்காரு. இது எடுத்த முதல் தேர்தலையே ஒரு தொகுதியில கூட டெபாசிட் இழக்காம நின்ன எல்லா தொகுதியிலும் 233 தொகுதியிலும் டெபாசிட் இழக்காம இவ்வளவு தூரம் வந்திருக்க ஒரு கட்சி எந்த கட்சினா அது விஜய் கட்சி தான். இது பாத்தீங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க இதுதான். ஒருத்தவங்களை தூசின்னு நினைச்சு எடை போட்டுட்டாங்க. அவர் ஒரு குப்பை அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அந்த குப்பை காகிதமா பறக்கும் போது நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரிதான் விஜய் அப்படி நினைச்சிட்டாங்க. இன்னைக்கு அவர் முதலமைச்சர் பதவியில இருக்காரு. நம்ம எல்லாருமே ஒரு அந்த அளவுக்கு தான் உயரத்துலதான் மக்கள் வச்சிருக்காங்க. எல்லா பழியும் தூக்கி விஜய் மேல போடு போடு, இதை போடு அதை போடு அப்படிலாம் சொல்லி நிறைய இது பண்ணாங்க, தடைகள் எல்லாம் பண்ணாங்க, பழிகள் எல்லாம் போட்டாங்க. அப்போ கடவுளும் மக்களும் என்ன பண்ணாங்க, நீ எல்லாத்தையும் அவர் மேல போடுறல இரு வெற்றியும். அதுக்கப்புறமா ஒரு சில தொகுதியில நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் எல்லாம் என்னது அந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய அவங்க எடுத்ததுமே அப்படின்னா அப்போசிட் டீம்ஸ் எடுத்ததுமே ரொம்ப நியாயமா பண்ணி எடுக்கல. அவங்க எடுத்தது மூலம் நிறைய ஃப்ராட் வேலை பார்த்தாங்கன்னே சொல்லலாம். ஓப்பனா பேசுறேன், நிறைய ஃப்ராட் வேலை பார்த்தாங்க. ஆனா அவர் விஜய் யாருக்குமே காக்கல, எந்த ஃப்ராட் வேலையும் பார்க்கல. அவர் எடுத்த ஓட்டு மொத்தமுமே ரொம்ப நியாயமான முறையில. சோ அப்படிங்கிறப்போ இது இந்த அளவுக்கு வந்தது பெரிய விஷயம். ஆனா அவர் இன்னும் கொஞ்சம் கூட போயிருந்திருக்க முடியும். அது போகாததுக்கு ரீசன் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வரக்கூடாதுங்கிற மாதிரியான மோட்டிவேஷன்ல பண்ண விஷயம் தான். ஆமா, அதுல நிறைய ஓட்டு வீணா போயிருக்குல்ல. இல்லைன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஊருக்கு வந்திருப்பாங்க, கண்டிப்பான முறையில ஓட்டு போட்டிருப்பாங்க. 1 மணி 2 மணி வரைக்கும் எல்லாம் அவங்க ஒவ்வொரு சில கட்சியில உள்ளால இருந்து வேலை பார்க்க முடிஞ்சப்போ நிறைய தொகுதியில 6 o'clock மேல போனவங்கள உள்ளால அலோ கூட பண்ணல. அந்த மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. நான் லாஸ்ட் டைம்ல ரீச் ஆகி கூட என்னால அதான் ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஒரு இடத்துல தேவை இருக்கும் போதுதான் நம்ம அதை கேட்டு அதை பெற முடியும். இப்ப ஒருத்தர் கடன் இருக்கும் போது அந்த இடத்துக்கு போனா நமக்கு காசு கிடைக்கும், அதனால அது வித்துட்டு தள்ளி விட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்ப்பாங்கல்ல. அந்த மாதிரி அவர் யோசிச்சிருக்காரு. என்ன படிச்சவர், நீ அங்க போய் நிக்கிறது வருத்தமா தான் இல்ல. எனக்கு தெரிஞ்சு சென்னை பெரும்பகுதி அவங்க தான் ஆளுவாங்க. 2-3 தான் அதிமுக ஆண்டு. பெருவாரியா அதிமுகவையும் டாமினேட் பண்ணிட்டு 14 இடத்துல அடிக்கிறதுன்றது மக்கள் பேர் ஆதரவு தான் காட்டு. நான் அப்படிதான் பார்க்க. நம்ம என்ன நினைச்சோம், மக்கள் சிந்திச்சு வாக்கு செலுத்துவாங்க.
யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்ப்பாங்கன்னு. ஆனால் இவரை பொறுத்த அளவுக்கு ஒரு முகத்துக்கு விழுந்த ஓட்டு, கவர்ச்சிக்கு விழுந்த ஓட்டு, திரைக்கவர். ஓட்டியும் நாங்க அவருக்கே போடுறோம், வெற்றியும் அவருக்கே கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி தான் பாக்குறோம். அண்ணா ஆரம்பிச்ச கட்சி டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா அண்ணா ஆரம்பிச்ச கட்சி, அது நம்ம அண்ணனாலேயே முடிக்கப்பட்டு இருக்கும். ஏன்னா எங்கெங்கயோ வந்து வெளிநாட்டுல எல்லாம் இருந்தெல்லாம் வந்து மக்கள் வந்தாங்க, அலைக்கடலா வந்து ஓட்டு போட்டுட்டு போனாங்க. பிளஸ் வந்து கரெக்டான டைமுக்கு பஸ் இல்ல. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து ஒரு 30,000 40,000 பயணிகள் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இதுன்னு கணக்கு போட்டு அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 lakhs 7 lakhs மேல ஓட்டு வந்து அது வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்திருந்தா இன்னும் ஒரு 3 சீட்டு 4 சீட்டாவது எக்ஸ்ட்ரா வந்து ஸோ இது வந்து அந்த இதுவாகாதனாலதான் விஜய்க்கு வந்து இது இதுவாகலன்னு தோணுது. பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து சென்னையோட கோட்டைன்னு வாங்க, அசைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாலின் சாரும் சரி, உதயநிதி ஸ்டாலினும் சரி, டிஎம்கேல இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா 16 இதுல வந்து பாத்தீங்கன்னா 14 இது வந்து நம்ம வின் பண்ணிருக்கோம். துறைமுகம் சேப்பாக்கத்தை தவிர்த்து 14 இடத்துலயும் வந்து நம்ம வின் பண்ணிருக்கோம். அந்த சென்னை கோட்டையில் ஆல் ஏரியா, இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லா ஏரியாலும் நம்ம கில்லின்ற மாதிரி விஜய் சொல்லி அடிச்ச மாதிரி ஓட்ட போட்டாரு அவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு வேட்பாளர் பாபுன்ற ஒரு வேட்பாளரை நிக்க வச்சு பாத்தீங்கன்னா நம்மளோட முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சரே அவங்க தொகுதியில தோக்கடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்கது. ஸோ அந்த மாதிரி 6 o'clock மேலே நிறைய பேரை உள்ளால கூட அலோவ் பண்ணல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்னால நிறைய ஓட்டு போச்சு. ஆனால் நிறைய பேர் ஃபாரின்ல இருந்தெல்லாம் நிறைய செலவு பண்ணி லாக்ஸ் கணக்கில் செலவு பண்ணி வந்து ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்ணாங்க. இது வரைக்கும் எந்த எலெக்ஷனுக்குமே நடக்காத ஒரு விஷயம் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நிறைய பேர் வந்து எங்கள் ஃபேமிலிலேயே வந்து என்ன சொன்னாங்கன்னா 10 சீட் எடுக்குமா, ஒரு சீட் கூட கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. பட் ஸ்டில் நான் வந்து தளபதிக்கு தான் ஓட் போட்டேன். நான் வந்து சின்ன என்னது அந்த சைல்ட்ஹுட் ஸ்டேஜ்ல இருந்தே நான் அவரோட ஃபேன் தான். ஸோ அவர் ஜெயிச்சதுல பயங்கர ஹாப்பி. பட் இனி இதுக்கப்புறம் வர எலெக்ஷன்ஸ்ல வந்து எல்லாருமே எல்லா கேண்டிடேட்ஸுமே நியாயமான முறையில் இது மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே அவங்க மேல ஒரு பிலீவ் வரும். நிறைய ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இவ்வளவு தூரம் வந்தது கண்டிப்பான முறையில் அவர் ரொம்ப நியாயமா நடந்துகிட்டதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் இவர் வந்தா நல்லா இருக்குமேன்னு அவங்க சிந்திச்சிருக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் காசு புழங்கிச்சு, எல்லா இடத்துலையும் கொடுத்தாங்க. நான் வாங்கிட்டு அவங்களே இது பண்ணியிருக்கேன். லெனின் சொல்லுவார் ஒருத்தர், அரசியல் தெரியாத மக்களை அரசியல் படுத்துறது நல்லது, அதனால் அறிவாளிகள் அரசு மக்களை எனக்கு தெரிஞ்ச அறிவாளிகளாக தான் இருக்கேன், நம்ம தான் முட்டாளாக இருந்திருக்கோம் அப்படின்னு எல்லா அரசியல் கட்சியும். இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுலயும் சரி, இந்திய வரலாற்றுலயும் சரி, ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரும் பொது செயலாளர் ஆல்ரெடி அம்மா வந்து 96ல வந்து சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் வந்து 96ல அவங்க வந்து செஞ்ச இதுனால அவங்க வந்து ஆட்சி அமைக்கல, நின்ன தொகுதியிலும் லாஸ்ட் தான் ஆனாங்க. அந்த பேரை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வாங்கினாரு. ஆனா கூடவே சேர்ந்து பொது செயலாளர் துரைமுருகனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து தோல்வியை தான் அடைஞ்சாரு. அன்பில் மகேஷும் சரி, அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் தலைவரும் சரி, செல்வ பெருந்தகையும் சரி, நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து தோல்வி தான் அடைஞ்சாங்க. டிடிஆர் பழனிவேல் ராஜா அவர்லாம் எப்படியாப்பட்ட மனுஷன், அவரே தோத்துருக்காரு. இது யாருக்காக? இது எல்லாமே விஜயன்ற ஒரு முகத்துக்காக தான். பாத்தீங்கன்னா தலித் பெண்கள் முகமே தெரியாம, அவங்க என்ன ஜாதி என்ன இதுன்னு எதுவுமே தெரியாம இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா 26 தலித் வந்து வின் பண்ணிருக்காங்க. அந்த தலித் இன மக்கள் வந்து வின் பண்ணிருக்காங்க. எல்லாரும் வந்து ஜாதி அரசியல், மத அரசியல், இன அரசியல் பண்ற இந்த இதுல ஒரு முகம் தெரியாம, அவங்க என்ன அரசியல் எதுவுமே தெரியாம, அவங்க என்ன பணக்காரங்களா ஏழையா எதுவுமே எதிர்பார்க்காம மக்கள் போட்டிருக்காங்க. இந்த டைம் வந்து 12 பெண்கள் வந்து டிவிகேல வின் பண்ணிருக்காங்க. ஓட்டு பர்சன்டேஜும் அதிகம். இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் தோணுது.